நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கடைசி எக்ஸசைஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல ஆக்சுவலா ரெண்டு ஃபார்ம் இருக்கு. கொடுத்திருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஒன்னு பாக்குறதுக்கு dy by dx plus py is equal to q மாதிரி இருக்கலாம், இல்லனா dx by dy plus px is equal to q ஃபார்ம்லயே இருக்கலாம். ரெண்டு டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருக்கு இதுல. இது வந்து equation in terms of y, இது வந்து equation in terms of x அப்படின்னு பார்க்கணும். இதுல இந்த q இது வந்து in terms of y அப்படின்னா இந்த qன்றது வந்து free from y இருக்கணும். அதாவது yன்ற டேர்மே qல இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து equation with respect to x இருக்கிறதுனால இந்த qன்றது வந்து free from x, xே இருக்கக்கூடாது. xே இல்லாத டேர்மை தான் அந்த சைடு எடுத்துட்டு போய் நம்ம qன்னு அசியூம் பண்ணுவோம். இந்த ரெண்டு பேட்டர்ன்ல எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் கொஸ்டினோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா IF அப்படின்னு எழுதுவோம். IFன்றது e to the power integration of இந்த டைப்புக்கு p into dx வரும். ஏன்னா இங்க y-யோட கோஎஃபிஷியன்ட் தான் p, ஸோ y-ஐ தவிர அது கூட இருக்க நம்பர். ஸோ இது y வராது, p-யோட வேல்யூ ஒன்று x வரும், அப்படி இல்லைனா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வரும். அதனால இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx தான் வரும். ஸோ IF கண்டுபிடிச்சோன்னே இதோட சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y-ஆ இருக்கிறதுனால அவங்களோட சொல்யூஷன் y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபார்ம். இதே இது கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்தா உங்களோட சொல்யூஷன் இங்க எக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். இதே பேட்டர்ன் தான். ஆனா ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால x into if equal to integration of q into if, இங்க வந்து dy. இங்க வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு dy வந்ததுன்னா இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு dy தான் நமக்கு வரும். ஏன்னா இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க டேர்ம் தான் p, ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லயோ இல்ல கான்ஸ்டன்ட்லயோ தான் இருக்கும். அதனால இங்க p into dy நம்ம எடுக்கணும். இப்போ எக்ஸசைஸ்ல போய் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 9.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஜெனரல் சொல்யூஷன்னா அந்த பிளஸ் சீன் வருதுல, அது அப்படியே நம்ம விட்டுருவோம். அதான் ஜெனரல் சொல்யூஷன். முதல்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பாக்குறதுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. dy by dx plus py is equal to q ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்னில் இருக்க கொஸ்டின் பார்க்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட பி. ஸோ இங்கே 2 இருக்கு, அப்போ 2 ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்ம டேர்ம் வந்து கியூ, அங்கே சைன் எக்ஸ் இருக்கு, சைன் எக்ஸ் தான் கியூவோட வேல்யூன்னு எடுத்து எழுதிக்கலாம். எப்பவுமே லீனியர் ஈக்குவேஷனோட முதல் ஸ்டெப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்கணும். e to the power integration of p into equation in terms of y-ல இருந்தால் நம்ம இங்கே dxன்னு எடுக்கணும். e to the power integration of p க்கு பதிலாக கொஸ்டின்ல 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இங்க வந்து dxன்னு போட்டுடலாம். 2-வை வெளியில எடுத்துட்டோம்னா வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dx பண்ணும்போது e to the power 2xன்னு வரும். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். சொல்யூஷனோட ஃபார்ம் இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y-ஆ இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் y into integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. இதான் நம்மளோட ஆன்சர். இப்படிதான் நம்ம எழுத போறோம். இப்போ y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக e பவர் 2x இருக்கு, e பவர் 2x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q-க்கு பதிலாக கொஸ்டின்ல sin x ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ sin x திருப்பி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எடுத்து எழுதணும். e பவர் 2x dx plus c அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். இதுல இருந்து இந்த இன்டகிரேட் பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் தனியா எடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டு அவங்களோட ஆன்சர் கொண்டு வந்து திருப்பி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். அப்போ i is equal to போட்டு இந்த இன்டகிரேஷனை எழுதிக்கலாம். ஸோ இங்க sin x e to the power 2x dx இவங்களை இன்டகிரேட் பண்ணலாம். இது வந்து sin x இருக்கு, இங்க e to the power 2x இருக்கு. ரெண்டுமே வித்தியாசமான ஃபங்க்ஷன். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் வித்தியாசமா இருந்ததுன்னா நம்ம என்ன பேட்டர்ன்ல உங்களை சால்வ் பண்ணணும், இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் ஹைலைட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுல வந்து ஈன்றது எக்ஸ்பொனென்ஷியல் கடைசியில இருக்கு, sin x வந்து t. ஸோ முதல்ல t தான் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வருது இல்லையா. அதனால ட்ரிக்னாமெட்ரியை முதல் ஃபங்க்ஷனாகவும் e to the power 2x ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன்ல இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதுதான் நம்மளோட ரூல். இதுல இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து sin x கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து sin x. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அப்போ i dash sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு கொஸ்டின்ல e பவர் 2x அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் 2x dx.
e power 2x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா e power 2x வரும். திருப்பி 2xல இருந்து ஒரு 2 வரும்ல, அந்த 2வை நம்ம இங்கே டினாமினேட்டர்ல போடுவோம். இப்போ இந்த ஃபார்முலா படி உங்களை எழுதிக்கலாம். ஸோ i is equal to ஃபர்ஸ்ட் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிடணும். முதல் ஃபங்க்ஷன் sin x எடுத்து அப்படியே எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ e to the power 2x by 2 மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும் cos x. அப்புறம் திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும் e power 2x by 2. இப்போ இது வந்து e power 2x by 2 அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இப்போ பாருங்களேன், இது ஓகே, இது வெளியில வந்துச்சு. திருப்பி இது வந்து இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ள தான் இருக்கு. திருப்பி உங்களை இன்டகிரேட் தான் பண்ணணும். இங்கேயும் e power 2xும் cos xும் இருக்கு. இப்போ இதில் இந்த 1/2 மட்டும் வெளியில் எடுத்துட்டு திருப்பி உங்களை நம்ம என்ன தான் பண்ணணும், இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். திருப்பியும் காஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி அதான் முதல் ஃபங்க்ஷனாக வரும், எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் ரெண்டாவது ஃபங்க்ஷனாக வரும். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இன்டகிரேட்டில் வந்தாலே நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னா, இதுதான் நம்ம ப்ரொசீஜர். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவையும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. முதல் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷன் e power 2x, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ e power 2x by 2. இதுக்கப்புறம் இந்த ரூல் படி உங்களுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ i is equal to sin x e power 2x by 2 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் இந்த ஹாஃப் வெளியில் அப்படியே இருக்கட்டும். இவங்களை மட்டும் இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலாவில். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஸோ cos x எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும் e power 2x by 2. அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் அதாவது மைனஸ் சைன் எக்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் e power 2x by 2ன்றதை எழுதிட்டு dx போடணும். இதுதான் இன்டகிரேஷன் வேல்யூ. இப்போ இந்த வெளியில இருக்க இந்த மைனஸ் 1/2 நம்ம உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ என்ன கிடைக்கும்னு பாருங்களேன், sin x e to the power 2x by 2 அப்படியே இருக்கு. இது மைனஸ் 1/2 இந்த காசும் மைனஸ் cos x by 2 பக்கத்துல வந்து ஒரு e power 2x by 2 இருக்கு. இதில் ஆக்சுவலாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் வெளில வரும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். உள்ளேருந்து இந்த மைனஸ் 1/2 வரும்போது நமக்கு என்னன்னு கிடைக்குது, மைனஸ்ன்னு கிடைச்சிருது. இது ரெண்டு ப்ளஸ் ஆகிடும், இங்கேருந்து வரும்போது மைனஸ் ஆகிடுது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் e to the power 2x dxன்னு இருக்குது. டினாமினேட் இங்கே வெளியில் வந்து ஒரு 2 இருந்ததில்ல, அந்த 2வை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வெளியில் எடுக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 மல்டிப்பில் வருது, இந்த 2 வெளில வருது, அதனால நம்ம சேர்த்து 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. எழுதினதுக்கு அப்புறம் இது திருப்பியும் sin x e to the power 2xன்னு இருக்குல்ல, இது நம்மளோட i மாதிரியே இருக்கு பாருங்க. sin x into e to the power 2xன்றது திருப்பி i மாதிரியே இருக்கு. திருப்பி இந்த ஹைலைட் நம்ம பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல iன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இது மைனஸ் 1/4i ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 1/4i ஆயிடும். அப்போ நம்ம இது என்னன்னு எழுதிக்கலாம்னா i plus 1/4i ஈக்குவல் டு நம்ம கிட்ட இங்க sin x e to the power 2x by 2ன்ற டேர்ம், இங்க மைனஸ் cos x e to the power 2x by 4. இந்த மைனஸ் 1/4i தான் நம்ம அந்த பக்கம் போய் பிளஸ் 1/4ன்னு மாத்திட்டோம். ஸோ 1ஐயும் 1/4ஐயும் ஆட் பண்ணோம். இங்கே by 1 போட்டு 4 1s are 4, 1 1s are 1. அப்போ 5/4 அப்படின்றது கிடைக்குது. இங்கே 5/4iன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5/4iன்னு எழுதிடலாம். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நியூமரேட்டரில் e power 2x e power 2x இருக்கு, வெளில எடுத்துருங்க. இங்கே 2 4 இருக்கு டினாமினேட்டரில், 2வை காமனாக வெளில எடுத்துடலாம். e power 2xையும் 2வையும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே sin x மட்டும் இருக்கும். இங்கே cos x by 4 இருந்துச்சு, 2 தானே வெளில போயிருக்கு, ரிமைனிங் ஒரு 2 இருந்திருக்கும். இதை இங்கே வச்சுக்கலாம். 5/4 அந்த பக்கம் போகும்போது 4/5 ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப்ல. இங்கே ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே வந்து by 1ன்னு போட்டு எல்சிஎம் மட்டும் எடுத்திருக்கேன். 2 into sin x 1 into cos x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த 4ஐயும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 1 டைம்னு. ரிமைனிங் வந்து இது வந்து 2 டைம்ஸ், இது 1 டைம். மேலே 2 into e power 2xும் டினாமினேட்டரில் ஒரு 5யும் இருக்கும். இங்கே ஒரு டினாமினேட்டர் இருக்கு. இந்த 2வை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுதான் நம்மளோட ஐயோட வேல்யூ. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. y into integrating factor integration of q into integrating factor plus c தானே நம்மளோட ஈக்குவேஷன். இதில் இந்த இன்டகிரேஷன் பார்ட்டுக்கு பதிலாக மட்டும் தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த iன்றது இந்த இன்டகிரேஷன் பார்ட். e power 2x by 5 2 into sin x minus cos x plus c அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே e power 2x இருக்கு, இங்கே e power 2x இருக்குன்றதுனால நம்ம வந்து த்ரூஅவுட் e power 2x ஆல என்ன பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மல்டிபிள் இருக்கு e power 2x அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி போகும்போது e power 2x இங்கே வரும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு e power 2x by 5 இருக்கு, டினாமினேட்டரில் ஒரு e power 2x வந்துடும். இங்கே 2 மல்டிபிள் இருக்கிறதுனால இவங்க கூட நம்ம தனியாக திருப்பியும் e power 2x போட தேவையில்லை. ஆனால் சிக்கு கீழே கண்டிப்பாக e power 2x போடணும்.
இங்க மல்டிபிள்ல இருக்க இ பவர் 2x இங்க வந்து 2 பேருக்கும் காமனா வரும். அப்ப இவங்களுக்கு கீழயும் போட்டுருக்கணும். இவங்களுக்கு கீழயும் எழுதியிருக்கணும் நீங்க. இந்த இ பவர் 2x என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ 1/5 ஆஃப் 2 டைம் sin x மைனஸ் cos x வரும். இந்த இ பவர் 2x நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா பவர் வந்து நெகட்டிவ் ஆயிடும். இ பவர் மைனஸ் 2x அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட கொடுத்திருந்த லீனியர் ஈக்குவேஷனோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.